நித்யானந்தம். நாளைக்கு பொங்கல், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அது பொங்கல்ங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைலாசம் வந்து ரொம்ப மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் இப்போது பகவான் தினந்தோறும் இந்த கடவை திரை காட்டுவதற்கு சத்சங்களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சத்தியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சமாதி பலகங்கள், நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த சமாதி பலகங்கள் அதை மட்டும் பண்ணுங்க, எல்லா பிரச்சனைக்கான தீர்வும் உங்களுக்குள்ளே இருக்குது, நம்மளே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து அந்த சமாதி பழகிறதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்காம, ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம டைம் இல்லைன்னு சொல்லி அதை வந்து நம்ம ப்ரியாரிட்டி இல்லாமல் நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் சமாதி பழகிறதுக்கு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நம்ம டைம் ஒதுக்கி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணோம்னா நமக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், நமக்குள்ளே இருக்க பிரச்சனைகளும் தினசரி வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்குள்ளே கிடைக்கும். இதுக்கு வந்து பகவான் கேரண்டியாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போது நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பகவானுடைய சத்தியங்களில் இந்த தை மாதத்துலேருந்து தினந்தோறும் இந்த சத்சங்கத்தை பாருங்கள். நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணுங்கள், அவங்களையும் சாமியோட சத்சங்கத்தை வாழ வைங்க. இது மட்டும் இல்லாமல் மேலும் நம்ம கைலாச திருவண்ணாமலையில் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா திருவூடல் அப்படி உற்சவம் நடக்க இருக்கிறது. சிறப்பு அன்னதானம் மற்றும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா மறுவூடல்னு சொல்லிட்டு நம்மளுடைய கைலாச திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் வர இருக்கார். அவருக்கும் மண்டகப்படி அந்த மாதிரி சிறப்பு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. ஸோ காத்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நித்யானந்தம்.